வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 1 கிலோ பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 2 கிராம் பட்டை, 2 கிராம் லவங்கம், 2 கிராம் ஏலக்காய், 100 இஞ்சி, 50 பூண்டு, 10 கிராம் வெறும் மிளகாய் தூள், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, எண்ணெய் 200 ml, தயிர் 200 ml, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, பீஃப் 1 கிலோ. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது பீஃப் பிரியாணி ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். இதுக்கு முதல்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 கிராம் பட்டை, 2 கிராம் லவங்கம், 2 கிராம் ஏலக்காய். இது அடுத்தது எண்ணெய் 200 ml. தேங்க்யூ. அடுத்தது வெங்காயம் 400 கிராம் வெங்காயம். இப்போ நம்ம வடி பிரியாணி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். எதுக்காக குக்கர்னால் பீஃப் வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பீஃபை வந்துட்டு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரத்தில் மாற்றி பிரியாணி செய்ய போகிறோம். வடி பிரியாணிக்கு அரிசி தனியாக வேக வச்சு போட போகிறோம். அதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் பற்ற வைக்கல. இது குக்கர் போட்டு விசில் போடும்போது அதை பற்ற வச்சுக்கலாம். சரி, இவர் பேர் தான் டேரனா, என்னோட பையன். பேரை சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். எதுக்கு சிரிக்கிற? இவர் தான் டேரன், என்னோட பையன். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின உடனே மிளகாய் தூள் 10 கிராம் மிளகாய் தூள். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு அரைச்சிது. இது ஓகே, நீ தான் டேஸ்ட் பார்த்துறியா? அப்படியா? சரி, இஞ்சி பூண்டு போட்டு 20 செகண்ட் வதக்கின உடனே புதினா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. அதே இந்த எண்ணெயோடய வதக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒரு 10 செகண்ட் வதக்கின உடனே பீஃப் போடணும். 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் போட்டு அடுப்பை 10 ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விடணும்.
அப்புறம் பீஃப் நல்லா வதங்கும். என்ன பேசணும்? சிக்கன் இல்லை, பீஃபு. நீ பேசுறதுலாம் கேட்டுன்னு தான் இருக்காங்க, அப்படியே பேசு. 5 நிமிஷம். பீஃப் போட்டு 5 நிமிஷம் வதங்கின உடனே இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த தண்ணி விடுற ஸ்டேஜில் தயிர் ஒரு 200 ml. 200 ml தயிர். தயிர் போட்ட ஒரு 10 செகண்டில் தக்காளி, பச்சை மிளகா, 400 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகா. தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். தக்காளி கரையும் போது 200 ml வாட்டர், 200 ml தண்ணி ஊற்றணும். இந்த பிரியாணிக்கு மொத்தம் 700 ml தண்ணி ஊற்றணும். 1 கிலோக்கு 700 ml தண்ணி. இப்போ வந்துட்டு குக்கரில் வேக வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு 200 ml மட்டும் போட்டு வேக வச்சிடலாம். ஆஃப் இருக்கட்டும். தண்ணி ஊற்றின உடனே உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். கமக்குதா? இருங்க, உப்பு கரையணும். கரையும், வெயிட் பண்ணுங்க. உப்பு போட்டு இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? உப்பு செக் பண்ணிட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. இந்த தண்ணியை வந்து பற்ற வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு 10 செகண்ட் நம்ம திரும்பி வீடியோவில் போயிடலாம். இந்த சமையலில் வந்துட்டு நான் அஜினமோட்டோ கலர் எதுவுமே சேர்க்கலை. உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால சேர்க்கலை. ரெண்டாவது ஒரு விஷயம், தண்ணி வந்துட்டு 700 ml ஊற்ற சொல்லியிருந்தேன். அது 700 ml மெஷர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா இந்த லெகர் சோடா அதெல்லாம் 1/2 லிட்டர் பாட்டில் வந்து இப்போ 700 ml வருது. அதில் மெஷர் பண்ணோன்னா 700 ml கரெக்டாக இருக்கும் 1 கிலோ பிரியாணிக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. 5 மணி மேலே ஆகிடுச்சு. அதனால் என் பையனுக்கு பசிக்குதான். அதனால் அவர் சிப்ஸ் சாப்பிட்டதே தான் வீடியோ பண்ணுவாரான். இதுக்கப்புறம் அவர் பண்ணுறதை நீங்களே பாருங்கள். தேங்க்யூ. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதை செஞ்ச மசாலாவை அதில் இதுலேயே ஊற்றிடலாம். $700 ml தண்ணியில் 200 ml தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டோம்.
இப்போ இந்த 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம் பாத்திரத்தில். கறி வந்திருக்கா பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. இதை மூடிட்டு இப்போ அரிசியை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு. இந்த மசாலா ஆரம்பிக்கும் போதே நான் யூனிட் அரிசி வாங்கியிருந்தேன், 1 கிலோ யூனிட் அரிசி. அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவிட்டு இப்போ ஊற வச்சுருந்தேன். இப்போ தான் தண்ணியை வடிச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். அரிசி ஒரு 50% பாயில் ஆனால் போதும். தண்ணியில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வீட்டில் சாப்பாடு வடிக்கும் போது எப்படி உப்பு செக் பண்ணுமோ அதே மாதிரி தான். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சாப்பாடில். இப்போ கரெக்டாக இருக்குது. போட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அரிசி போட்ட லெங்க்த்தோட கொஞ்சம் வளர்ந்தா போதும். வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெடிச்சிக்கலாம். அரிசியில் தண்ணி வெடிஞ்ச உடனே அரிசி எடுத்து கொட்டிடலாம். இல்லை இல்லை, லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஈக்குவல் மெஷரில் இருக்குது. தண்ணி அரிசிக்கும் இதுக்கும் அந்த தண்ணி ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம். அப்படி தண்ணி பத்தலைன்னா நம்ம வடித்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அப்படியே மூடி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடணும். இந்த வெடித்த தண்ணியே மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பீடாக வச்சு ஒரு 5 நிமிஷம். இல்லைனா சிக்கன் ஓடிடும். தம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. ஆவி நல்லா வெளியே வருது. இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதிலே தம்லேயே வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கு.
திருப்பி விட்டுடலாம். அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, லெங்க்த்தாகவும் வந்துடுச்சு. தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, புளிப்பும் கரெக்டாக இருக்குது. புளிப்புக்காக நம்ம எதுவும் லெமன் சேர்க்கல, ஏன்னா தயிர் போட்டிருக்கோம். 200 ml தயிர், 400 கிராம் தக்காளி போட்டிருக்கோம். இந்த ரெண்டோட புளிப்பு கரெக்டாக இருக்குது. தேவைன்னா சேர்த்துக்கலாம், ஆனால் இது கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோ நான் போட வேண்டாம்னா உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.